Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு வழங்கியிருப்பாங்க. அந்த ஏடிஎம் கார்டுக்கான டிரான்சாக்ஷன் சார்ஜஸை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ புதிய கட்டணமாக எவ்வளவு நிர்ணயிச்சிருக்காங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. கூடவே ஒரு சேவிங் அக்கௌண்ட்டையும் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஏடிஎம் கார்டுக்கான டிரான்சாக்ஷன் சார்ஜஸை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. புதிய சார்ஜஸாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து இந்த அறிவிப்பை 30/10/2025 வெளியிட்டிருக்கிறாங்க. சப்ஜெக்டில் ரிகார்டிங் ரெவிஷன் ஆஃப் சார்ஜஸ் ஃபார் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் ஆன் ஏடிஎம் அவுட்லெட்ஸ் ஆஃப் அதர் பேங்க்ஸ், சார்ஜஸ் ஃபார் அதர் பேங்க் ஏடிஎம். போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஏடிஎம்மை தவிர்த்து அதர் பேங்க்கில் நீங்கள் மெட்ரோ சிட்டிஸில் இருந்தீங்க அப்படின்னா 3 டிரான்சாக்ஷன் வரைக்கும் ஃப்ரீயாக ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுங்கிறது பணம் எடுத்தாலோ இல்லை டெபாசிட் பண்ணாலோ அது ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனில் வரும். அதுவே நான் மெட்ரோ சிட்டிஸில் 5 முறை நீங்கள் ஃப்ரீயாக ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ லிமிட்ஸை தாண்டும் போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹20 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை இதனால் வரைக்கும் கட் பண்ணாங்க. இந்த சார்ஜஸை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. புதிய சார்ஜஸாக ₹23 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா மெட்ரோ சிட்டிஸில் 3 முறை நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். நான் மெட்ரோ சிட்டிஸில் 5 நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுங்கிறது பேலன்ஸ் செக் பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் வரும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீ லிமிட்ஸை நீங்கள் தாண்டும் போது இதனால் வரைக்கும் ₹8 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை சார்ஜஸாக கட் பண்ணாங்க. இந்த அமௌண்ட்டையும் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. புதிய அமௌண்ட்டாக ₹11 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சார்ஜஸ் ஃபார் டிஓபிஸ் ஏடிஎம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஏடிஎம். போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஏடிஎம்மில் நீங்கள் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் 5 டிரான்சாக்ஷன் ஃப்ரீயாக வழங்கினாங்க. 5 டிரான்சாக்ஷனை நீங்கள் தாண்டும் போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹10 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட் பண்ணாங்க. இந்த சார்ஜஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே சார்ஜஸை கண்டினியூ பண்ணுறாங்க. நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் வழங்குறாங்க. 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷனை நீங்கள் தாண்டும் போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹5 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட் பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸ்லையும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே சார்ஜஸை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஏடிஎம்மை தவிர்த்து அதர் பேங்க் ஏடிஎம்மில் ஃப்ரீ லிமிட்ஸை தாண்டி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கும் ₹23 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கொடுத்தாகணும். நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹11 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தாகணும். இந்த புதிய கட்டணத்தை 1 நவம்பர் 2025 நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.